இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு சகோதரியை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அவங்களுக்கு ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்றத குறித்து நம்ம தியானிக்க போறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரு. நம் ஆண்டவருக்கு என்ன செய்யறோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 36 வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. பரிசேயரில் ஒருவன் ஆண்டவரை போஜனம் பண்ணும்படியாக அழைத்திருக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு அப்படின்றத அறிந்த ஒரு ஸ்திரீ பரிமள தைலத்தை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு போய் அவருடைய பாதங்களை அந்த பரிமள தைலத்தினால கழுவி அவருடைய பாதங்களை தலைமயிரினால துடைத்து அவருடைய கண்ணீரினால நனைத்தாள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதை அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது எல்லாரும் அவங்க இவ பாவியான ஸ்திரீ, இவரை தொடுறதை அனுமதிக்கிறாரே அப்படின்னு சொல்லி, இவள் பாவியா இருக்கிறாரு, இவ எப்படிப்பட்டவ, இவளை எப்படி அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றப்படுத்துகிறவர்களாக மனதுல இந்த பரிசேயன் தவறாய் நினைக்கிறவனாக காணப்படுகிறான். இதை அறிந்த இயேசு கிறிஸ்து சீமோன் அவனுடைய பெயரு, அவன்கிட்ட கேட்கிறாரு, சீமோனே, நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உவமையே சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு விண்ணத்துல 2 பேர் கடன் பெற்றிருந்தாங்க. ஒருத்தங்க 500 வெள்ளிக்காசு, இன்னொருத்தவங்களுக்கு 50 வெள்ளிக்காசு கொடுக்கணும். அது அவங்களுக்கு திருப்பி செலுத்த முடியாத நேரத்தினால அவங்க 2 பேரையும் அவங்க மன்னிச்சுட்டாங்க. அவங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்றத விட்டுட்டாங்க. அப்போ இதுல யாரு அவங்ககிட்ட ரொம்ப அன்பா இருப்பா அப்படின்றத அவங்க கேட்கும்போது சீமோன் பிரதியுத்தரமாக சொல்கிறான், எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பா இருப்பான் அப்படின்றது. அப்போ அவன் சரியா நிதானித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என்ன செய்யல, எனக்கு என்னுடைய பாதங்களுக்கு கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல. ஆனா இவ என்ன செய்யறா, என்னுடைய கண்ணீரினால என்னுடைய கால்களை நனைத்து தலைமயிரினால துடைக்கிறா. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ ஓயாமல் என்னை முத்தம் செய்கிறா. நீ என் தலையில எண்ணெய் பூசல, இவ்வளவு என் பாதங்களில பரிமள தைலம் பூசினாரு. யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா இதெல்லாம் உபசரிப்பு முறை. இந்த உபசரிப்பை பரிசேயனாகிய சீமோன் செய்யல, ஆனா இந்த ஸ்திரீ செய்தாள் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஏன் செய்தா அப்படின்னா, அந்த பாவியான ஸ்திரீய ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, பாவங்களை மன்னித்திருக்கிறாரு. அதிகமான பாவங்களை மன்னித்ததுனால அளவுக்கு அதிகமான அன்பை ஆண்டவரிடத்துல செலுத்தினா அப்படின்றத பாக்குறோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறாரு. நம்ம மனஸ்தாபப்பட்டோம், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோம். ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்தாரு, நம்ம ரட்சித்திருக்கிறாரு. அதற்கு அடையாளமா, அதற்கு பதிலா நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்? ஆண்டவருடைய அன்பை நம்ம உணர்ந்து கொள்ளுகிறவர்களா காணப்படுகிறோமா? அந்த அன்பை ஆண்டவருடைய அன்பை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய மனதின் ஆழமான ஆதங்கமாக ஆத்தும பாரத்தை உடையவர்களா நம்ம இருக்கிறோமா? நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இங்க பாருங்க, இந்த சீமோன் தானும் செய்ய வந்தவங்களை என்ன செய்யறான், குறை சொல்லுகிறவரா காணப்படுகிறான். இவங்க ஏன் செய்யறாங்க அப்படின்ற எண்ணத்தோடு அவன் காணப்படுகிறான். ஒரு வேடிக்கையான ஒரு கதை எனக்கு ஞாபகத்து வருகிறது. ஒரு வைக்கோல் எல்லாம் நிறைய வைத்திருந்த இடத்துல ஒரு நாய் காவலுக்கு வைத்திருந்ததா. மாடுலாம் அந்த வைக்கோல தின்னும்படியா வருமா, ஆனா அந்த நாய் ஒரு மாடையும் அதை அனுமதிக்காதான். மாடு தின்பதற்காக தான் அந்த வைக்கோலை வச்சிருக்காங்க, ஆனா அந்த நாய் எந்த மாடையும் அனுமதிக்காம துரத்தி விடுமா. இதான் வைக்கோ போர் நாய் அப்படின்றத இத குறித்து சொல்றாங்க. இந்த நாய் சாப்பிடாது, ஆனா அந்த சாப்பிடுகிற அந்த மாடையும் சாப்பிட விடாது. இதே மாதிரிதான் நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபைகளில, நம்முடைய வேலை செய்கிற இடங்களில, நம்முடைய சமுதாயத்துல காணப்படுகிறது. ஒருவருக்கு ஒரு வேலை செய்ய கொடுத்திருக்காங்க, அந்த வேலையை அவங்க செய்யறாங்க, ஒரு பணியை அவங்க செய்யறாங்க, ஒரு பொறுப்புல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை செய்யவும் மாட்டாங்க, செய்யறவங்களை செய்யவும் விட மாட்டாங்க. இதுதான் இந்திய சூழ்நிலை. இதைத்தான் இந்த சீமோனும் செய்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதிகமா மன்னித்தவங்க அதிகமா அன்பு செலுத்துறாங்க. ஆண்டவர் நமக்கு அதிகமா மன்னித்திருக்கிறாரு. ஒருவேளை ஒரு இடங்களில நமக்கு நம்முடைய வாசல் கதவுகள் நமக்கு அடைப்பட்டிருக்கலாம். ஒரு இடத்துல போய் ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறதற்கு நம்ம போறோம், ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யறோம். அந்த இடத்துல நம்மளால செய்ய முடியல அப்படின்னா நம்ம இன்னொரு இடத்துல ஆண்டவருக்காக செயலாற்ற ஆண்டவர் வழிகளை திறந்து கொடுப்பாரு. ஏன்னா ஆண்டவர் நம்மேல் வைத்த தீர்மானம், திட்டங்கள், அவருடைய நோக்கங்கள்
பெரியது. அதை நிறைவேற்றுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்முடைய சபையில, நம்முடைய திருச்சபையில, நம்முடைய குடும்பத்துல இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு செயல்படுத்த முடியாதபடிக்கு தடை காணப்பட்டாலும் ஆண்டவர் நமக்கு செயலாற்ற விரும்புகிறார். எந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தருகிறாரோ அந்த இடத்துல நம்ம செய்யணும். நம்முடைய அன்பை ஆண்டவருக்காக வெளிப்படுத்தணும். இந்த பாவியான ஸ்திரீயை ஆண்டவர் மன்னித்ததுனால இந்த ஸ்திரீ அதிகமாய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் நம்ம ஆண்டவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்? மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துவதன் மூலமாகவும், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதன் மூலமாகவும், அவருக்காக ஏதாவது ஒரு காரியம் செய்வதன் மூலமாக தான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியும். இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே பாவியான ஸ்திரீ ஆண்டவரே பரிமள தைலத்தை, நலதமில்லாத ஆண்டவரே அந்த பரிமள தைலத்தை உம்முடைய பாதத்துல ஆண்டவரே ஊற்றி கண்ணீரினால நனைத்தாள் அப்படின்றத நாங்க பாக்குறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீங்க எங்களுக்கு எவ்வளவோ பாவங்கள மன்னிப்பு கொடுத்திருக்கீங்க, எவ்வளவோ அக்கிரமங்களிலிருந்து மன்னிப்பு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே அதற்குரிய பாத்திரவான்களாய் அந்த அன்பை ஆண்டவரே நாங்க இன்னும் அதிகமாய் உமக்காய் நாங்க செயலாற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே எங்களுக்கு வருகிற வாய்ப்புகளை நாங்க உபயோகப்படுத்தி கொள்ள ஆண்டவரே உம்முடைய பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறவர்களாக, ஆண்டவரே எங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக நாங்க அதை செய்கிறவர்களாக, எங்களுடைய ஆத்தும பாரத்தின் மூலமாக ஆத்தும ஆதாய அறுவடை பணியை நாங்க எல்லா காரியத்திலும் செய்யும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க. உம்மிடத்துல இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்தவும், அதிகமாய் உடைய வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், ஜெபிக்கவும், மற்றவர்களுக்காக அதிக நேரம் உம்மிடத்திலே ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாட்கள் எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கீங்க, எங்களை ரட்சிப்பின் ஆண்டவரை அலங்கரித்திருக்கீங்க, பரிசுத்த வாழ்வு தந்திருக்கீங்க, பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க. எங்களை முடிவு பரியந்தம் நிலை நிறுத்தி எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய அன்பினால எங்களை இடை கட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.